மண் விவசாயிகளை காப்பாத்துதா இல்லை விவசாயிகள் மண்ணை காப்பாத்துறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இது இலவனம் சோயா ஆர்கானிக் சீரிஸ் பார்ட் 4. ஒரு விவசாயி வளமான மண்ணில் விதைய போட்டால் அது நல்லா விளைஞ்சு நல்ல விளைச்சலை கொடுக்குதுங்க. அதே வளமில்லாத மண்ணில் அந்த விதைய போடும்போது அதை காப்பாற்றுறதுக்கே பல ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தெளிக்கிறாங்க. அதனால மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடுதுங்க. மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு மண் மலடாவே போயிடுதுங்க. அதுக்கப்புறம் அதில் எந்த வெள்ளாமையுமே வர்றதில்லைங்க. மலடான மண்ணை கூட வளப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. அது இயற்கை விவசாயம்ங்க. இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் பலதானிய விதைப்பு விதைச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் மடக்கி உழுதுறாங்க. அவங்க பயன்படுத்துகிற பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், அமுத கரைசல் இந்த மாதிரியான இடுபொருட்கள் மண்ணை இன்னும் அதிகமாக வளப்படுத்துதுங்க. அவங்க தெளிக்கிற பூச்சி விரட்டிகள் எந்த உயிரையும் கொல்றது இல்லைங்க. இன்னும் அந்த இடுபொருட்கள் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருகிறதுக்கு காரணமாக இருக்குதுங்க. இயற்கை விவசாயத்தில் முக்கியமான வேலையே மண்ணை வளமாக வச்சுக்கிறது தாங்க. மண்ணை நம்ம வளமாக வச்சுக்கிட்டா மண் நம்மளை வளமாக பார்த்துக்குங்க.